முருகா திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் உருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் இப்போ பார்க்க போகிறது திருத்தணி ஸ்தலத்தை பற்றி. இந்த திருத்தணி ஸ்தலம் அறுபடை வீட்டில் 5ஆம் படை வீடு. இந்த திருத்தணி ஸ்தலத்தில் சிறப்புகள் பார்த்திங்கன்னா பல சிறப்பு இருக்குது. அதில் ஒன்று வந்து படிக்கட்டு, திருத்தணி படிக்கட்டு. திருத்தணி படிக்கட்டில் முதல் சிறப்பு என்னென்னா, வருஷம் 365 நாளை குறிக்கிற வகையாக 365 படிக்கல் அமைந்த ஸ்தலம் திருத்தணி மலை கோயில். இந்த திருத்தணி படிக்கட்டு முத்துசாமி தீட்சிதருக்கு முருகனே படிக்கட்டு வழியாக வந்து கற்கண்டு கொடுத்து மேற்கொண்டு அவருக்கு பாடுற வல்லமையை கொடுத்தது திருத்தணி படிக்கட்டு. அடுத்த சிறப்பு என்னென்னா, படிபூஜை நடக்கிற படிக்கட்டு. இது யாரால் இந்த படிபூஜை தொடங்கப்பட்டதுன்னா, வள்ளிமலை சுவாமிகளால் தொடங்கப்பட்டு முருகனே அவருக்கு காட்சியும் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த படிக்கட்டில் நாம் வெறுங்காலோடு நடந்து முருகனை மலையில் போய் தரிசனம் பண்ணணும். நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் இந்த மலையில் படிக்கட்டில் மலை போய் முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு செருப்பை பயன்படுத்தாதீங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது நீங்கள் போய் மலை ஏறி தரிசனம் பண்ணி உங்களுக்கு பாதகத்தை தேடிக்கிற மாதிரி ஆகிடும். தயவுசெய்து அந்த தப்பை யாருமே பண்ணிடாதீங்க. கடுமையான வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி செருப்பை போட்டுன்னு காரணத்தை தேடாதீங்க தயவுசெய்து. அப்படி சிறப்பு வாய்ந்த படிக்கட்டு திருத்தணி படிக்கட்டு. நான் 2 நாள் முன்னாடி போய் சாமியை பார்க்கும்போது செருப்பு போட்டுக்கிட்டு மலை மேலே வரைக்கும் செருப்பை போட்டுக்கிட்டு பக்தர்கள் அவ்வளோ பெரிய அபத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய அபத்தமான விஷயம். அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நம்ம அங்கே மலையில் முருகனுடைய அனுகிரகத்துக்கு பெறத்துக்காக நம்ம போகிறோம். நம் பாதகத்தை தேடிக்கக்கூடாது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து, தாழ்மையான வேண்டுகோள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு திருப்புகள் வாசித்து போய் முருகனை தரிசனம் பண்ணுறது நம்ம கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றும். முருகனுடைய அனுகிரகம் நமக்கு துணை செய்யும். நமக்கு தெரிஞ்ச திருப்புகழ் 1, 2 இருந்தால் கூட அந்த திருப்புகழையே ஒவ்வொரு படிக்கட்டும் கடந்து போகும்போது வாசிச்சுக்கிட்டு போகலாம். உதாரணத்துக்கு பொது திருப்புகழ் இருக்குது. திருத்தணி திருப்புகழே 4 வரி திருப்புகழ் அடங்கிய திருப்புகழும் இருக்குது. நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்று அழியாமல் கதித்த நித்திய சித்து அருள்வாயே மணித்தர் பத்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே செனித்த புத்தரில் சிறியோனே திருத்தணி பதியின் பெருமாளே. திருத்தணி திருப்புகழ் பாடி படிக்கட்டு வழியாக மலையேறி முருகனை தரிசனம் பண்ணுவோம். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே வேலும் மயிலும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.